வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான விளையாட்டு. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. ஆனா, இங்கே ஜெயிக்கிறவங்களுக்கும், கூட்டம் கூட்டமா தோக்குறவங்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்களுடைய பலம் கிடையாது. அவங்களுடைய அறிவு கிடையாது. அவங்க ஒரு பிரச்சனைய பார்க்கிற விதம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்துல நம்ம போற பாதைய மறைச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாறை வந்து விழும். அது ஒரு வியாபார நஷ்டமா இருக்கலாம், தீராத நோயா இருக்கலாம், அல்லது அவமானமா இருக்கலாம். அந்த நொடியில நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ! வழி அடைச்சிருச்சேன்னு சொல்லி ஓரமா உட்கார்ந்து அழுவீங்களா? இல்ல. இந்த பாறை தானா நகராது. நாம தான் நகர்த்தணும்னு கைய ஊன்றி எழுவீங்களா? இந்த ஒரு முடிவு தான் நீங்க நாளைய சரித்திரத்துல ஒரு ராஜாவா வாழப் போறீங்களா? இல்ல மத்தவங்களுக்கு வேலை செய்யற கூலியா வாழப் போறீங்களான்னு தீர்மானிக்க போகுது. இத இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது ஒரு அற்புதமான கதை. இது உங்க வாழ்க்கையையே மாத்தலாம். ஒரு அழகான, அமைதியான கிராமம். அந்த ஊர்ல 2 இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க பெயர் கதிரவன் மற்றும் சோமு. கதிரவன் பேர்ல மட்டும் இல்ல, அவனோட குணத்திலயும் அவன் ஒரு சூரியன் தான். சுறுசுறுப்பானவன். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைய இன்னைக்கே முடிப்போம்னு நினைக்கிற ரகம். அவனுக்கு தோல்விய கண்டு பயம் இல்ல. ஆனா முயற்சிக்காம இருக்கிறது நினைச்சா பயம். இன்னொரு பக்கம் நம்ம சோமு. சோமு ஒரு வித்தியாசமான ஆளு. அவனுக்கு திறமை இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஆனா அதை விட அதிகமா சோம்பல் இருக்கு. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் தானா நடக்கும், கடவுள் நமக்குன்னு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி மரத்தடியில படுத்து தூங்குறது தான் அவனுக்கு பிடிச்ச வேலை. ஒரே ஊர், ஒரே வயது, ஒரே கனவு. 2 பேருக்கும் பெரிய வியாபாரி ஆகணும்னு ஆசை. அந்த ஆசையை நிறைவேத்த பக்கத்துல இருக்கிற பெரிய நகரத்துக்கு வியாபாரம் செய்ய கிளம்புறாங்க. ஊர் மக்கள் அவங்கள வாழ்த்தி வழி அனுப்புறாங்க. ஆனா அந்த நகரத்துக்கு போற வழி அவ்வளவு லேசில்ல. அது மேடு பள்ளங்கள் நிறைந்த ஆபத்தான விலங்குகள் உலாவற ஒரு அடர்ந்த காடு. பயணம் ஆரம்பமாச்சு. கதிரவன் வேகமா நடந்தான். சோமு, ஏன் அவசரப்படுற? மெதுவா போலான்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி வந்தான். காட்டுக்குள்ள நுழையும் போது இருட்டத் தொடங்குது. பூச்சிகளோட சத்தம், காத்துல மரங்கள் அசையற சத்தம், சூழலே கொஞ்சம் மிரட்டலா இருக்கு. திடீர்னு காட்டின் நுழைவாயில்ல ஒரு பெரிய பழமையான அறிவிப்பு பலகை ஒன்னு அவங்க கண்ல படுது. எச்சரிக்கை! இந்த பாதையில் செல்பவர்கள் ஒரு மிகப்பெரிய தடையை சந்திப்பார்கள். அது சாதாரண தடை அல்ல. அதை கடந்தால் மட்டுமே வெற்றி. கோழைகள் திரும்பிச் செல்லலாம். இத படிச்சதும் சோமுவோட முகம் மாறுது. சோமு, என்னடா இது வம்பா போச்சு. தடையா? அரசாங்க ரோடு போடாம தடைய வச்சது எச்சரிக்கை வேற விடுறாங்களா? என்ன கொடுமை இதுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா கதிரவன் கண்கள்ல ஒரு ஒளி. தடை இருக்குன்னா கண்டிப்பா தாண்டி போறதுக்கு ஒரு வழியும் இருக்கும் சோமு. நாமளே முயற்சி செய்வோம். வான்னு கூப்பிடுறான். அவங்க கொஞ்சம் தூரம் போனதும் அவங்க பயந்த மாதிரியே அந்த சம்பவம் நடக்குது. பாதையின் நடுவே மலை அளவுல ஒரு மிகப்பெரிய மரம் வேரோட சாஞ்சு விழுந்து கிடக்கு. அந்த மரம் விழும்போது ஏற்பட்ட அதிர்வுல பாதையே சிதைஞ்சு போயிருக்கு. வண்டி போறது இருக்கட்டும், ஒரு மனுஷன் நடந்து போறதுக்கு கூட அங்க இடம் இல்ல. இத பார்த்த சோமு தலையில கை வச்சு உக்காந்துட்டான். "பாத்தியா கதிரவா, நான் அப்பவே சொன்னேன்ல, இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு. இவ்ளோ பெரிய மரத்த நம்மளால என்ன செய்ய முடியும்? நாம 2 பேரு. இது 10 யானை தூக்க வேண்டிய மரம்." சோமு தொடர்றான். இது அரசாங்கத்தோட வேல. அவங்க தான் வந்து இத வெட்டி அப்புறப்படுத்தணும். நாம ஏன் கஷ்டப்படணும்? பேசாம இங்கேயே காத்திருப்போம். எப்படியும் மத்தவங்களும் வருவாங்க, அதிகாரிகளும் வருவாங்க. அவங்க வழிய சரி பண்ணதுக்கு அப்புறம் நாம ராஜபாட்டையில போலாம். அதுவரைக்கும் இந்த மரத்தடியில கொஞ்சம் தூங்குவோம். சோமு சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அதுல இருந்தது வெறும் சோம்பேறித்தனம் தான். அவன் தன் கைய அழுக்காக்க விரும்பல. ஆனா கதிரவன் அப்படி யோசிக்கல. அவன் அந்த மரத்த உற்று பார்த்தான். இந்த மரம் விழுந்தது இயற்கை. ஆனா, அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு அவனுக்கு தோணுச்சு. அவன் சோமுவ பார்த்தான். சோமு நிம்மதியா துண்ட விரிச்சு படுத்துட்டான். கதிரவன் தன்னோட பையில இருந்து ஒரு சின்ன கோடாரிய எடுத்தான். அது அந்த பெரிய மரத்துக்கு முன்னாடி ஒரு தீக்குச்சி மாதிரி இருந்தது. இருட்டத் தொடங்குது. கதிரவன் முதல் வெட்ட வெட்டுறான். சத்தம் காட்டுக்குள்ள எதிரொலிக்குது. சோம தூக்கத்துல புரண்டு படுக்கிறான். பைத்தியக்காரன். வீணா உடம்ப வருத்திக்கிறான்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். மணி நேரம் கடக்குது. கதிரவனோட உள்ளங்கைகள்ல கொப்புளம் வந்து அது உடைஞ்சு ரத்தம் வருது. தோள்பட்ட வலிக்குது. பசி வயிற்ற கிள்ளுது. ஒரு நிமிஷம் அவனுக்கும் தோணுது, நாம ஏன் கஷ்டப்படணும்? பேசாம சோமு மாதிரி படுத்துடலாமான்னு. ஆனா அந்த இருட்டுக்குள்ள அவனுக்கு ஒரே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அது அவனோட நம்பிக்கை. இத நான் சமாளிச்சா
என் வழி பறக்கும். என் தலைவிதிய நானே எழுதுவேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். விடியற்காலை 4 மணி. கதிரவனோட கடைசி வெட்டு அந்த மரத்துல விழுது. அந்த பிரம்மாண்டமான மரம் பிளந்து வழி விடுது. மரம் பிளந்து வழி ஏற்பட்டது மட்டுமல்ல, அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்தது. மரத்தின் வேர் பகுதி பிளந்த பள்ளத்துல தங்கம் மாதிரி ஏதோ மின்னுவத கதிரவன் பாக்குறான். கிட்ட போய் மண்ணை விலக்கி பார்த்தா ஒரு அழகான பெட்டி. அத திறக்கறான். உள்ளே அந்த நாட்டின் அரசருடைய ராஜமுத்திரை மோதிரம் மற்றும் ஒரு ஓலைச்சுவடி. அந்த ஓலையில் மன்னர் எழுதியிருந்தார். யார் அரசாங்கம் வரும் என்று காத்திருக்காமல் தன் கைகளால் தடையை நீக்குகிறானோ அவனே உண்மையான தலைவன். அவனே இந்த சாலையின் பராமரிப்பாளன் மற்றும் இந்த சுங்கச்சாவடியின் நிரந்தர அதிகாரி. இந்த மோதிரம் மற்றும் இந்த பெட்டியில் உள்ள பொற்காசுகள் அவனுக்கே சொந்தம். கதிரவன் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த மரம் வெறும் தடை இல்லை நண்பர்களே, அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு ஒரு பிரச்சனைங்கிற வேஷத்துல தான் அங்க படுத்துக்கிட்டு இருந்தது. 2 நாட்கள் கழித்து சோமு சோம்பல் முறிச்சு எந்திரிக்கிறான். மரம் அகற்றப்பட்டதை பார்த்து துள்ளி குதிக்கிறான். பாத்தியா, நான் சொன்னேன்ல, பிரச்சனை தானா சரியாயிடும்னு. கதிரவன் மாதிரி கஷ்டப்படாமலே எனக்கு வழி கிடைச்சிடுச்சின்னு கர்வமா நடக்கிறான். ஆனா அவன் அந்த சாலையின் சுங்கச்சாவடியை நெருங்கும்போது அங்கே அதிகாரியா பட்டுடை உடுத்தி ராஜ கம்பீரத்தோட உட்கார்ந்திருக்கிறது நம்ம கதிரவன். சோமு, கதிரவா, நீயா? எப்படி? கதிரவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நீ பிரச்சனை தானா போகும்னு காத்திருந்த. ஆனா நான் பிரச்சனைய உடைச்சேன். அதுக்குள்ள இருந்த பொக்கிஷம் எனக்கு கிடைச்சுது. இப்ப நீ இந்த வழியில போணும்னா எனக்கு வரி கட்டிட்டு தான் போகணும். ஏன்னா இது என் பாதை. சோமு அந்த இடத்துல சிலையா நின்னுட்டான். அவன் பிரச்சனை விலகியது உண்மைதான். ஆனா அவன் வெறும் பயணியாவே தான் இருக்கான். கதிரவன் அந்த இடத்தோட எஜமானா மாறிட்டான். நண்பர்களே, இந்த கதை கதிரவன் சோமுவோட முடிஞ்சு போகல. இது உங்க கதை. உங்க வாழ்க்கையிலயும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், குடும்ப சண்டை, உடல்நல குறைவு எதுவா வேணா இருக்கலாம். தயவு செஞ்சு சோமு மாதிரி எல்லாம் தானா சரியாகும், நேரம் வரும்னு காத்திருக்காதீங்க. ஏன்னா பிரச்சனை தானா விலகும்போது அதுக்கான வெகுமதியையும் வாய்ப்பையும் வேற யாரோ கதிரவன் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க. பிரச்சனைய நேருக்கு நேரா பாருங்க. வலிய தாங்குங்க. அதை உடைங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்கு தர நினைக்கிற பரிசுகளை எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனைங்கிற அழுக்கான காகிதத்துல சுத்தி தான் கொடுப்பார். சிக்கலை சந்திப்பவன் சரித்திரமாகிறான். சிக்கலை தவிர்ப்பவன் அந்த சரித்திரத்தை வெறும் வாசிப்பவனாகிறான். நீங்க சொல்லுங்க. நீங்க சரித்திரம் படைக்க போறீங்களா? இல்ல வாசிக்க போறீங்களா? பி a problem solver. Be a winner.